ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் குடும்பம் சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் பால் சிக்கன் கறி. இது ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆகவும் 2 மீடியம் சைஸ் ஆனியன் சேர்த்துக்கிறேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பச்சை மிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சூடு ஆறட்டும். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இது 1ஆம் பால், 2ஆம் பால், 15 முந்திரி பருப்பு எடுத்து 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் முந்திரி பருப்பும் வறுத்த வெங்காயத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். மறுபடியும் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்க மிளகுத்தூள் சேர்த்து கரிஞ்சு போகிறதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்க முந்திரி பருப்பு, ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கிரேவியோட கலர் மாறிடும். இப்போ மசாலா, முந்திரி பருப்பு பேஸ்ட் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்க்கலை. மிக்சி ஜாரில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து கழுவி சேர்த்துருக்கேன். பாருங்கள் நம்ம கிரேவி எப்படி க்ரீமியாக ரிச்சாக வந்திருக்குன்னு. காரத்துக்காக இங்கே நம்ம பச்சை மிளகாவும் மிளகுத்தூள் மட்டும் தான் சேர்த்துருக்கோம். அது தேவைக்கேற்ப கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம், நம்ம விருப்பம் தான். வேறு எதுவும் காரத்துக்காக நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ கழுவி கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த கிரேவியில் சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கன் வேகிறதுக்காக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த 2ஆம் தேங்காய் பால், அதாவது லிக்விடாக இருக்க தேங்காய் பால் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் திக்காக இருக்க 1ஆம் தேங்காய் பால் சேர்த்து அது கூட ஒரு பிஞ்ச் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி ஒரு கொதி வரவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பால் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி ஆப்பம், இடியாப்பத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்தியன் குடும்பம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோடு சந்திப்போம்.